நன்றி திரு முரளி அவர்கள். இங்கே நங்கநல்லூரில் ஒரு பெரிய பிரச்சனைனா எந்த முரளிக்கு நன்றி சொல்கிறோன்னு இல்லை, 3 முரளிக்கு நீ நன்றி. ஏராளமான முரளி இருக்காங்க. அல்ல திடீர்னு ஒரு முரளி அப்படின்னு கூப்பிட்டாலும் அவங்க 3 பேர் என்ன அப்படின்னு திரும்பி கேட்குறாங்க. அதனால் ஆனால் இது பாட்டு பாடினவர் திரு ஏஎஸ் முரளி, அவருக்கு நன்றி. இல்லை, நங்கநல்லூர் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது நங்கநல்லூர் வந்து சாணிக்கு பேர் போனது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேறு எதுவும் எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்கே மாடுகள் ஏறாலும் நம்ம கோகுலத்தில் இருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் ஒரு சிறந்த இடம். ஆனால் நான் குறிப்பிட்ட அது கிடையாது. நங்கநல்லூர் வந்து அதோடைய உண்மையான பெயர் நங்கை நல்லூர். எவ்வளோ பேர் தெரியும் தெரில. நங்கநல்லூர் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பல கல்வெட்டுகள் 10ஆம் நூற்றாண்டு காலத்திலே பல கல்வெட்டுகள் உள்ளன. அதுவே 1000 ஆண்டுகள் பழமையானது. அது எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பரங்கிமலையில் ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவர்கள் ஆராய்ச்சி செய்து அதில் முக்கியமான ஒரு ரிசர்ச்சரிடம் சொன்ன தகவல், பரங்கிமலை மீது ப்ரீ ஹிஸ்டாரிக் பரியல் சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இருந்ததுன்னா இது அக்கம் பக்கத்தில் ஏராளமான ரெசிடென்ஷியல் ஏரியாவாக வந்திருக்கணும். அப்படி அவங்க சொல்லும்போது இது குறிப்பாக ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நங்கநல்லூர், திருநீலமலை இந்த பகுதிகளெல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஆதாரபூர்வமாக அவர் என்னிடம் கொடுத்த தகவல். இப்போ கூட பரங்கிமலை மேலே போனீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா மெயின்டைன்ஸ் செய்ய வேண்டிய மானுமெண்ட், கெசட்டில் நோட்டிஃபை பண்ண மானுமெண்ட், ஆனால் என்க்ரோச்மெண்ட்க்கு உட்பட்டது. அந்த கலெல்லாம் அப்புறப்படுத்துகிறார்கள். அது பரங்கிமலை என்பது பிருகுமலை என்று தான் அது உண்மையான பெயராக இருந்திருக்க வேண்டும். அது வேறு விஷயம், அதுக்கு நம்ம அது போல. ஆனால் நங்கை சாணி என்பவர் ஒரு லேடி ஏராளமான தானங்கள் கோயில்களுக்கு இந்த பகுதியில் வழங்கியிருக்கிறார்கள் என்றது இந்த பகுதி கல்வெட்டுகள் கூறுகின்றன. அவர் யார் என்று ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம். அதிகமாக தகவல் கிடைக்கவில்லை. அதுக்கான தகவல்கள் எங்கள் சென்னை 2000+ ட்ரஸ்ட் திரட்டிகிட்டு இருக்கோம். அவர்கள் பல ஊர்களுக்கு கோயில்களுக்கு தானம் வழங்கியதில், பூஜை செய்வதற்கு நிலங்கள் அளித்து, அவர்கள் அப்போது எலெக்டட் லோக்கல் பாடி இருந்திருக்கு. அப்போல்லாம் லோக்கல் பாடியெலாம் எலெக்டட்லாம் இருந்தது. இப்போல்லாம் எலெக்டட்லாம் இருக்கான்னு தெரியல. எலெக்டட் லோக்கல் பாடிஸ் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. அதோடைய சீஃபுடைய மனைவி நங்கை சாணி என்பவர் ரொம்ப பவர்ஃபுல் பொசிஷனில் இருந்திருக்காங்க இந்த பகுதியில். இந்த முக்கியமான உங்களுக்கு இந்த செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி சொல்லி மீண்டும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். நம்ம ரேபிட் ஃபயர் மாதிரி நம்ம செல்ல வேண்டியதாக இருக்குது. 45 பாடல்கள், முத்தான பாடல்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஆனால் எல்லாம் முழுமையாக பாடப்படாது. இசைக்கலைஞர்கள் மன்னிக்கவும். இப்போ லேசாக எப்படி ஆலாபனை என்பது 1/2 மணி நேரம் கூட செய்யலாம். நமக்கு 5 நிமிடத்தில் முடித்தார்கள். தனியாவத்தன் கூட ஒரு 1 நிமிடத்தில் முடித்து விட்டார்கள். அதே போல் மற்ற இசைக்கலைஞர்களும் அவருடைய கோஆப்ரேஷனுடன் பாடல்கள் வந்து திரைப்பட பாடல்கள் இருந்தாலும்
பல்லவி அல்லது சில இடத்துல பல்லவி சரணம் என்கின்ற வகையில் மட்டும் பாடி பல்வேறு பாடல்களை விதவிதமான பாடல்களை கவர் செய்வதாக இருக்கிறது. முதலில் இது ஒரு இந்த ரேபிட் ஃபயர் கேட்டகரியில் வந்து வீடியோ செக்ஷன். அந்த காலத்து பாடல்களெல்லாம் யார் பாடுறது? பி சின்னப்பா மாதிரி யாராக பாட முடியுமா? தியாகராஜ பாகவதர் மாதிரி யாராக பாட முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரெண்டாவது அந்த அட்மாஸ்பியர், அந்த ஒரு மூட் அந்த பாடல்கள் கிரியேட் பண்ணதுன்னா, கல்யாணின்னு எடுத்துக்கிட்டால் ஹெவி வெயிட் கல்யாணி 100% கல்யாணின்னு சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். இப்போ இருக்கிற பாடல்கள் கல்யாணி இருந்தால் கூட மீடியம் கல்யாணி, லைட் கல்யாணி அப்படிலாம் போயிடுது இல்லையா? லேசாக பண்ணி தூவுற மாதிரி இருக்கும் கல்யாணி. ஸோ ஃபுல் ஸ்கேல் கல்யாணின்னு சொல்லணும். முதலே நான் சொன்ன நிகழ்ச்சியில் 100% கல்யாணி ஒவ்வொரு பாடத்திலும் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. அந்த காலத்து பாடல்களை எதிர்பார்க்கலாம். ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைத்தால் எதிர்பார்க்கலாம், கேவி மாதேவன் அவர்கள் இசையமைத்தால் எதிர்பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் இருந்த பாடல்கள் வேறு. ஆனால் அந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான பாடல்கள் கல்யாணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படி இந்த பாடல்கள்லாம் அப்படி எடுத்து காட்டலாம். அந்த வகையில் சில பாடல்கள் நாம் உங்களுக்கு வழங்கின்றோம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இந்த செக்ஷன் தொடங்குவது கூட தாயை பணிவேன், எப்படி தாயை போற்றி பல பாடல்கள் வருகிறேன்னு பார்க்குறேன். பி சின்னப்பா, ஆடியோ விஷுவல் நம்பர் 1, லைட்ஸ் ஆஃப் ப்ளீஸ். ஆடியோ விஷுவல் நம்பர் 1, ஜெகதல பிரதாபன், அருமையான ஒரு படம். பி சின்னப்பா இதில் பார்த்தீங்கன்னா பாட்டும் நாணயல் எப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பல்வேறு ரூபத்தில் வந்து நம்ம மகிழ்விக்கிறாரோ அது போல ஒரு காட்சி ஏற்கனவே பாருங்கள். தேவேந்திரா, சசிரேகாவின் கணவனும் உனது மருமகனுமாகிய ஜெகதல பிரதாபன் இவன்தான். ஆம், அவர்களது கணவனே நான். வலி விரும்பி என்னை வரித்தனர். என் சம்மதமின்றி என்னை விட்டு இங்கு வந்து விட்டனர். நியாயம் வழங்க வேண்டும். சரி, இப்போது நீ விரும்புவது என்ன? மீண்டும் அவர்களை என்னுடன் அனுப்ப வேண்டும் என்பதே என் விண்ணப்பம். அவர்கள் உன்னுடன் வாழாவிடில் அவர்களது வாழ்நாள் வெளிநாளாகவே முடியும். ஆயினும் நீ பூலோகவாசி, தேவர்க்குரிய யோகிதை உன்னிடம் இருக்கிறது என்பதை நிரூபித்து அவர்களை நீ உன்னுடன் அழைத்து செல்லலாம். அவ்விதம் செய்ய தங்கள் ஆணை எதுவோ அதன்படி நடக்க சித்தமாயிருக்கிறேன். நீ சகல கலைகளிலும் வல்லவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். Bye.
பலமான கைத்தட்டல் பி சின்னப்பாக்கு. என்ன ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மர் பாருங்க. அவர் கஞ்சீரா வாசிச்சதும் அவர் தான், வயலின் வாசிச்சது அவர் தான், தபில் வாசிச்சது அவர் தான், மிருதங்கம் வாசிச்சது அவர் தான், கொன்னக்கோல் கொடுத்தும் அவர் தான். இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பார்க்க முடியுமா? எங்கே பார்ப்பது? எல்லாம் அவரே தான் பண்ணியிருக்காரு. பாட்டு முன்னாலே வந்து அந்த காட்சி இதில் இன்ஸ்பிரேஷன் தான் இல்லையா? ஓகே, இப்போது அடுத்த செக்ஷன். ஆனால் இதுலேயும் நம்ம நண்பர் சொன்னார், எப்படி வாசுதேவனி பாடினாரு, அது முடிஞ்சு முதல் பாட்டு எப்படி வருதுமான்னு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அந்த சாயல் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு. அந்த கோயின்சிடென்ஸ் நம்ம பல கோயின்சிடென்ஸ் பார்க்கலாம். அடுத்தது வீடியோ நம்பர் 2, சிந்தனை செய் மனமே, அம்பிகாபதி. இது இன்னொரு கிளாசிக், ஜி ராமநாதன். நடிகர் திலகம் பிச்சு உதறெடுப்பார் இந்த பாட்டில். அவருடைய லிப்சிங் மூமெண்ட்லாம் பாருங்கள், ஏதோ அவர் தான் அந்த பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அந்த லிப்சிங் அவ்வளோ. இது கடவுள் வணக்கம். ஏன் கடவுள் சேராதா? சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தினமே சிந்தனை செய் மனமே, செய்கிறான் தீவினை அகம்பிடுமே, சிவகாரி மகளை நன்முகனை சிந்தனை செய் மனமே, செய்கிறான் தீவினை அகம்பிடுமே, சிவகாரி மகளை நன்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே. சரி, அற்புதமான படம், அற்புத காட்சி, சிச்சுவேஷன். உங்களுக்கு தெரியும், சில பேர் தெரியாமல் இருந்தேன்னா சொல்லலாம். 100 பாடல்கள் பேரின்பம் பற்றி பாட வேண்டும். இளவரசியை அவர் காதலிக்கிறார், சவால் விடுகிறார்கள். 100 பாடல் மானிடர் காதல் போல் இல்லாமல், பெண்களை பற்றி வர்ணனை செய்யாமல் 100 பாடல்களை பாட வேண்டும் என்ற சவால் அதில் பாடுகிறார். ஆனால் அது நம்பியார் அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ஒரு சிக்கல் உண்டாக்குறாரு. கடவுள் வாழ்த்து அதில் சேராதுன்னு சொல்லி அந்த ஒரு பாட்டு நீக்கிறதுனால இவர் முடிந்துவிட்டு நினைத்து பானுமதி அங்கே வருகிறாள். அவள் அழகை பார்த்து வர்ணனை செய்யும்போது அது குற்றம்னு சொல்லி தலையை வெட்டுகிறார்கள். இப்படி ஒரு காட்சி அமைப்பில் இது இந்த பாடல் காட்சி வருகிறது. அதில் சரணத்தில் டி.எம். சௌந்தரராஜன் எப்படி எடுக்கிறார். இசைக்கலைஞர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த மேல் ஸ்தாயில் சரணத்தில் இடையில ஒரு 2 லைன் பாடிட்டு அந்த மேல் ஸ்தாய் எடுக்கலாம். அவர் எடுத்த உடனே அங்கே போறார். செந்தமிழ் குரல் தேசிகனை, அந்த பிச் ரொம்ப கஷ்டம். எடுத்த உடனே சரணத்தில் அந்த பிச் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ஒரு அற்புதமான விஷயம். ஜி ராமநாதன், டி.எம். சௌந்தரராஜன் அவர்களால் தான் அது செய்ய முடியும். இப்போது அடுத்தது ஒரு மிக பிரபலமான ஒரு பாடல், தேவதாசன் படத்தில் துணிந்த பெண். இந்த படம் வீடியோ கிடைக்கல, ஆனால் தெலுங்கில் ஒரு நல்ல ரொம்ப சுமாரான பிரிட்டு ஏகப்பட்ட கச்சக்க மழை. ஆனாலும் அந்த பாட்டுடைய ஃபீல், கண்டசாலாவோட குரல், அது யாருக்கு கிடைக்கும்? துணிந்த பெண் மனமே துயரம் கொள்ளாது. ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த ராகத்துடைய எசன்ஸ் அது வருகிறது. இப்போது அதை பார்க்கலாம். நம்பர் 3.
పొరపాటు లేదోయ్ ఓడిపోలేదోయ్ కొడియటమైతే పొరపాటు లేదోయ్ ఓడిపోలేదోయ్ సుడిలో దూకి ఎదురీదగా సుడిలో దూకి ఎదురీదగా మునకే సుఖమనుకో మునకే సుఖమనుకో కొడియటమైతే పొరపాటు లేదోయ్ ఓడిపోలేదోయ్ కొడియటమైతే పొరపాటు లేదోయ్ ఓడిపోలేదోయ్ మేడలోనే అలపైడి బొమ్మ నీడనే చిలకమ్మ మేడలోనే అలపైడి బొమ్మ నీడనే చిలకమ్మ కొండలే రగిలే వడగాలి కొండలే రగిలే వడగాలి నిసిగలో పువేలో నిసిగలో పువేలో కుడియటమైతే పొరపాటు లేదో ఓడిపోలేదో. மாஸ்டர் பீஸ் சிஆர் சுப்பராமன் அவர்கள் தமிழ் கவிதை எழுதியவர் உடுமலை நாராயண கவி ஏனார். ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு கல்யாணி. இதுவும் ஒரு கிளாசிக் தங்க பதுமை. மீண்டும் சிவாஜி அவர்கள் முகத்தில் முகம் பார்க்கலாம். டி.ஆர். ராஜ்குமாரோட முகத்தை பார்க்கலாமா? ஓகே. ஏவி நம்பர் 4. முகம் பார்க்கலாம் முகத்தில் முகம் பார்க்கலாம் விரல் நகத்தில் அவகத்தின் நிறம் பார்க்கலாம் முகத்தில் முகம் பார்க்கலாம் விரல்
சரி, பீலிலா பாடினாங்க டிஎம்எஸோட. இந்த பாடல் எழுதினது யார் இருக்கா தெரியுமா? யார் அது? ஓகே, ஆமாம், சாக்லேட் நான் மறந்துட்டேன். ஆனால் இன்னும் ஓகே இல்லை, கரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்டாரு. பட்டுக்கோட்டையார். அதாவது பட்டுக்கோட்டை வந்து நம்ம இமேஜின் பண்ண முடியாது எப்படி பாடலாம் அவர் கொடுத்துருக்காரு. தூங்காதே தூங்காதே, புரட்சிகரமான பாடலாம். ஆனால் ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் நம்பர் இல்லையா? இந்த எவ்வளோ அழகாக எழுதிட்டா பாருங்க. இகத்தின் அழகு எத்தனை அந்த கல்யாணிலே உட்கார்ற மாதிரி வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட். ஸோ சாக்லேட் வருது உங்களுக்கு. அடுத்தது பாகவதர். ஒரு சின்ன ட்ரேஸ். பாகவதர் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியா? லேசா அசோக் குமார் படத்தில். ஓகே, ஆடியோ வெர்ஷன் நம்பர் 5. வில் மூவ் குவிக்லி. பாபநாசம் சிவன். நெக்ஸ்ட் சாங். இது புதுமை பித்தன் என்ற படத்தில் எகன் ஜி ராமநாதன் அயர்வாள் அவர்கள் இசையமைத்த தஞ்சை ராமதாஸ் பாடல். சிஎஸ் ஜெயராமன் ஜிக்கி பாடல் தெரியுதா? ஓகே, எனிபடி? ஓகே, உள்ளம் 2-3 ஆடியோ ஏவி நம்பர் 6. அப்பே சேட்டலைட், இஸ்ரோ சேட்டலைட் மாதிரி கொடுத்தாங்க. சூப்பர். சரி, ஏற்கனவே சொல்லுவோம் கல்யாணினா மன்னோன் வந்தரடி ஞாபகம் வரணும். ஓகேயா? அது ஒரு கிளாசிக், ஒரு எப்பிக் என்று சொல்லலாம். கேவி மாதேவன், திரேசிய திலகம், திருவள்ளுவர் செல்வருக்காக கண்ணதாசனோட வரிகள், அதை பற்றியும் கொஞ்சம் பின்னால் சொல்லலாம். ஏவி நம்பர் 7 சுஷீலம்மா ரீசென்ட்லி நாயகனோ நானறியே மாயவனோ தூயவனோ நாயகனோ நானறியே மன்னவன் வந்தானடி
கண்ணல் கண்டத்திலே கவிதை தரம் கொடுப்பேன் செந்தமிழ் சொல்லெடுத்து இதை தொடுப்பேன் கண்ணல் கண்டத்திலே கவிதை தரம் கொடுப்பேன் ஒரு தமிழ் மாலை தூத்திடுவேன் ஒரு தமிழ் மாலை தூத்திடுவேன் இனி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. சாரி டு ஆல் யூ ஷார்ட் ஆஃப் டைம், பட் அது முழுக்க நீங்கள் போட்டு பார்க்கலாம். இதில் ஒரு பெரிய ஒரு மாயாஜாலம் பண்ணியிருக்கார் கவிஞர் கண்ணதாசன். உலகத்துல யாருமே பண்ணியிருக்க முடியாது. எப்படின்னா, விரைவினில் நீ நீ மனமல்ல தா தா திருமார்பா பா தாமதமா மா மயிலெனக்கா க நீத ப மக அது இது கோத்துட்டு கல்யாணி அப்படியே கொண்டு வந்துடுறாரு. என்ன ஒரு மாயாஜாலம்! இது யார் செய்ய முடியும்? ஒரு இசைஞானம் உள்ள ஒரு கவிஞர் தான் செய்ய முடியும். பாடல்கள் இதெல்லாம் கம்போஸ் பண்ணலாம், பாடலாம். ஆனால் ஒரு கவிஞர் ஒரு இசையமைப்பாளர் போல ஒரு வேலை செஞ்சுருக்காருங்க. அவர் ஒன்றும் அதே மாதிரி வருது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கா கருணையின் தலைவா மதி முதல்வா அப்படியே போவோம். ஆரோணம் ஆரோணம் என்று அவர் கவிதையிலே வச்சுட்டார். இது ஒரு ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட். ஐ திங்க் இந்த மாதிரி ஒருத்தர் நிச்சயமாக உலகத்தில் யாருமே எதிர்க்க சான்ஸே இல்லை. அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட். பத்மினி சொல்ல வேணாம். ரிமார்க்கபிள் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷன் போகிறோம். விஸ்வநாத ராமூர்த்தி எம்எஸ்வி. ஒரு ஹெவி கிளாசிக்கல்லேருந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வரும் டுவர்ட்ஸ் மீடியம் கிளாசிக்கல். பட் அவங்களும் நிறைய கிளாசிக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த காலப்போக்கில் சில மாற்றங்கள். பட் ஸ்டில் கல்யாணி ஸ்ட்ராங்காக சில சாங் எடுத்திருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. இன்னைக்கு தாய்மை பற்றிலாம் இன்றைக்கி பேசுகிறோம். ஒரு பாட்டில் சுஜாதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. மாட்டு வண்டியில் கூட்டு வர்றாரு முத்துராமன். மாட்டு பல தன்னை கூட்டிகிட்டு வர்றாரு. அது தாய்மைன்ற பாரத்தை ஆண்கள் இப்படி அந்த பாரத்தை தாங்க வேண்டும் என்று சொல்வது போல் ஒரு இயக்குனர். ஒரு அற்புதமான காட்சி. ரொம்ப பிரமாதமான மியூசிக். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் லிரிக்ஸ். வேறு யாரு? கண்ணதாசன். பாட்டு தெரியுதா? தானே தனக்குள் ரசிக்கின்றாய் பேரும் புகழும் 1976. It's a fantastic song. Visual number 8 please. அது இன்னொரு விஷயமா இருக்கு. கவனிங்க. தானே தனக்குள் ரசிக்கின்றாய் தலை முழுகாமல் இருக்கின்றாய். தானே தனக்குள் ரசிக்கின்றாய் தலை முழுகாமல் இருக்கின்றாய். மானே எனக்கு புரியாதா மகன் வரப்போவது தெரியாதா. மானே எனக்கு புரியாதா மகன் வரப்போவது தெரியாதா. தானே தனக்குள் ரசிக்கின்றாய் தலை முழுகாமல் இருக்கின்றாய். உதைக்கும் என்பதே வேதம். ஆண்மை இடது புறம் பெண்மை வலது புறம் உதைக்கும்
இதில் அவர் எங்கேருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா குழந்தைய உதைக்கும் ஆண்மை இடதுபுறம் பெண்மை வலதுபுறம் என்பது வேதம். அவர் எங்கேருந்து கண்டுபிடிச்சாதில் அது பெரிய ஆராய்ச்சியை பண்ணோம். ஆனால் இது வந்து முன்னோர்கள் சொல்லி அவர் எழுதியிருக்கணும். பட் அந்த இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து இப்போது செக்ஸ் டிட்டர்மினேஷன் டெஸ்ட்லாம் இல்லீகல்னால இது போன்ற அருமையான கண்ணதாசன் குறித்த குறிப்புகள்லாம் மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது ஒரு கிளாசிக், தவ புதல்வன் இசை கேட்டால் மூவியாயிஸ்தான். இது எம்எஸ்வியோட ஒரு ஸ்டாம்ப், கண்ணதாசன், டிஎம்எஸ், நடிகர் திலகம், டான்சனுடைய ஸ்டோரி போல ஒரு காட்சி. ஒரு விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே, கடலேந்தி வாருங்கள் தீபங்களே, கடலேந்தி வாருங்கள் தீபங்களே, கரைந்தோடும் நோய் என்றும் பாவங்களே, கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே. தட்டும் கடலை ஓடி ஓடி வரும் கங்கையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே, எந்த இசையுடன் பாடல் கேட்ட பின் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என தீபங்களே, கண்ணில் கடல் வர பாட வேண்டும் என இன்னும் ஒளியுடன் 100 பாடல் வரும் தீபங்களே, 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 தீபங்களே. ஓகே, இது ஒரு ஃபென்டாஸ்டிக் கல்யாணி. இன்னொரு அற்புதமான கல்யாணி வாலி அவர்கள் ரொம்ப அற்புதமாக எழுதி, ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டார். அருமையான ஒரு பாட்டு எழுதின, அருமையாக கம்போஸ் ஆச்சு. எம்எஸ் விஸ்வநாதன் சூப்பர் கம்போசிஷன், டிஎம்எஸ் அருமையாக பாடினார், எல்லாம் ரொம்ப நல்லா வந்தது. ஆனால் ரொம்ப நொந்து போயிட்டார். அப்புறம் அவரே இந்த பாட்டு எடுத்துருங்கன்ட்டார், படத்துல எடுத்துக்கிட்டார். எந்த பாட்டு தெரியுமா? anybody? ஓகே, கேன் வி டிசைட் பை ஸ்பின் ஆஃப் காயின்? ஸ்பின் ஆஃப் காயின் ஆங்கிலத்தில் சொன்னேன், தமிழில் சொன்னால் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பூவா தலையா போட்டு பார்க்கலாமா? ஓகே, தட் இஸ் பூவா தலையா. மதுரையில் பறந்த மீன் கொடி. நான் பார்த்து 2வது நாள் இந்த பாட்டு வந்து படத்தில் இருந்தது. ஆனால் வாலி வந்து எடுக்க சொல்லிட்டார். ஏன்னா எல்லாம் தம்மடிக்கு போயிட்டாங்க. இன்டர்வல் முன்னால் இந்த பாட்டு வருதான். 1.5 மணி நேரம் இருந்த பிறகு இன்டர்வல் முன்னாலாம் எழுந்து போயிட்டாங்க. தியேட்டரில் யாருமே இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டு பல எடுத்துக்கிட்டார் அந்த பாட்டை. ஓகே.